திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற மன உளைச்சலோடும் மிகுந்த வேதனையோடும் இனிமேலாவது என்னுடைய மறைவுக்கு பின்னாலாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மன உளைச்சலோடு தன்னுடைய உடலையே தீபமாக தீப்பந்தமாக எரித்த பூர்ணச்சந்திரன், அதில் அவருடைய ஆடியோவில் சொல்லப்பட்டிருப்பது, திருப்பரங்குன்றத்தில் போய் செய்வதை காட்டிலும் பெரியார் சிலை பின்னாலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு அமாவாசை. ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேலாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் 1 கோடி ரூபாயும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக, இதில் அரசியல் பாகுபாடு இன்றி, இதில் அரசியல் காட்டாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய அமைப்புகள் சார்பாக, இந்து முன்னணி அமைப்புகளுடைய சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு காசோலை வழங்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு இனிமேலாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லா அமைப்புகளின் சார்பாகவும் நாளை மாலை தமிழகத்தில் உள்ள அந்தந்த பகுதிகளில் பூர்ணச்சந்திரனுடைய திருவுருவப் படத்தை வைத்து அந்தந்த பகுதியில் உள்ள கோயில்களிலும் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள், பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த இறந்த குடும்பத்திற்கு அவர் மனைவிக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாலே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற நம்மளுடைய அரசு, நான் அதை குறை சொல்லவில்லை, இதை செய்ய வேண்டும், 1 கோடி ரூபாய் பூர்ணச்சந்திரன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இளைஞர்களுக்கு இல்லை, எல்லாம் சேர்ந்த அமைப்பு, இளைஞர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், நமது மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பொது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் யாரும் இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது. இளைஞர்கள் எதனால் எதிர்த்து போராட வேண்டும். நீதிமன்றத்தில் தொடர்ந்து தங்களுடைய வாதத்தை பதிவிட்டு நீதியை வெல்ல வேண்டுமே தவிர உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது ஒரு நல்ல செயலாக, நல்ல முன் உதாரணமாக நிச்சயமாக இருக்காது. பெரியார் சிலைக்கு முன்னாடி வந்து நான் தற்கொலை பண்றேன், கடவுளே இல்லைன்றவருக்கு முன்னாடி நான் வந்து தற்கொலை பண்ணிருக்கேன் அவர் நேற்று பதிவு சொல்லியிருக்காரு. அதான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவருடைய அவருடைய சிலைக்கு பின்னாலேயே நான் என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உன்னத உணர்வோடு உணர்ச்சியோடு, அதிலும் ஆடியோ பயிலாம் திமுக, இன்னும் அது அரசியல் நான் பேசக்கூடாது, திமுக குடும்பத்தை சார்ந்தவர். இதிலிருந்து முதலமைச்சர் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, இது தமிழருடைய பண்பாட்டு உரிமை. காலங்காலமாக காட்டு ஏற்ற என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை. ஆகவே இதை இனிமேலாவது முதலமைச்சர் கவனம் செலுத்தி அவர்கள் இதனை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய ஆத்மா நிச்சயமாக அதற்கான வேலையில் 2026, இன்றைக்கு நான் அரசியல் பேசக்கூடாது, 2026 நிச்சயமாக அது நடந்தே தீரும்.